ஏதாவது ஒன்று எடுங்க. என்ன பார்ப்போம்? என்னது பார்ப்போம்மா? என்ன வந்திருக்கு? ஒயிட் புலாவ். ஒயிட் புலாவ். ஸ்பைசி பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடித்தவங்களுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான புலாவ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கிளாஸ் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வைங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் பிரியாணி இலை, பட்டை, ஏலாய்ச்சி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சு எடுங்க. பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் 10 முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு 4ஆ நறுக்கின உருளைக்கிழங்கு, நீளமாக நறுக்கின கேரட், 1 கப் பட்டாணி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1½ கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க. இங்கே நீங்கள் தேங்காய் பால் இல்லைன்னா நார்மல் பால் எது கூட வேணாலும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்து குக்கர் மூடியை போட்டு வெயிட் போட்டுருங்க. ஒரு விசில் அடிக்கட்டும். ப்ரெஷர் போனதுக்கப்புறம் குக்கர் மூடியை திறந்து பார்த்தா சூப்பரான ஒயிட் புலாவ் ரெடி. இது குழந்தைங்களும் சாப்பிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு இது ஒரு செமையான ரெசிபி. உங்கள் வீட்லேயும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரசம் ரைஸ் ரெசிபி ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதையும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.